இந்த பில் தாராக்கிட்டாங்க. யோனா பார் நம்பர் இங்க அங்க இருக்குது. சொல்லி உப்பு போதாக உண்டு அது தி என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு இங்கேயும் நல்ல ஒரு காலநிலை பாருங்க. மக்கள் எல்லாரும் நடந்து கொண்டிருக்கணும். வணக்கம் ஐயா. அதுவும் வெயிலுக்கு ரெண்டு சின்ன பையங்கள் பிடிச்சி கொண்டு நிற்கிறாங்க. உண்மையாக மீன் வெராட்டி பிடிச்சி கொண்டு நிற்க மாட்டாங்களா எவ்வளோ நேரம்? ஆ நாங்களும் கொண்டுருக்கலாமே இருந்து இதில் வாங்கலாமே. இப்போ இதில் இப்போ போட் ஹயர் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இதில் உள்ள போட்டில் ஒன்று ஹயர் பண்ண போகிறோம். போய் கேட்டு பார்க்க போகிறோம் என்ன மாதிரி விலைன்னு சொல்லி. வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கு இந்த இடத்த ஹயர் பண்ண வந்த நாங்கள். ஆனால் இந்த டைம் முடிஞ்சுன்னு சொல்லி போட்டோம். ஒரு கவலை. நாளைக்கு தான் ட்ரை பண்ண வேணும். நாளைக்கு திரும்ப வரணும். பார்ப்போம். சிக்ஸ் பீப்புள் போகலாம். இதில் $70 தான். ஆனால் இன்றைக்கு இந்த ஹயர் டைம் எல்லாம் முடிஞ்சதாமே. ஓகே, பரவாயில்ல. இன்னும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த போட்டெல்லாம் டூ லேட். எல்லா போட்ஸும் கொண்டு சேர்க்க முடியணும். கூட ஒரு டேஸ் நல்ல இடம் வேணா. திடீரெண்டு நல்லா இருக்கும். போட்டுக்கு நாங்கள் இன்னும் ஒரு நாளைக்கு வருவோம். நாளைக்கு போக மாட்டோம். அங்கே எங்கேயும் போகலாம். எங்கட விட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு போகலாம். பெரோரா ஹோட்டல்ஸ். ஓகே, எப்படி ஹாலிடேஸ்? நல்ல சூப்பர். என்ன நல்ல ஷார்ட் டேர்மில் நல்ல எல்லாம் ஸ்மைலிங் ஃபேஸஸ். எவ்ரி ஒன் இஸ் ஸ்மைலிங். வீட்டில் உட்காந்துருந்து சமைக்காம நல்ல வீட்டில் இருந்து க்ளீன் பண்ணி சமைக்காம அப்படியா? உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ட்ரன்ஸ் ஒரு நல்ல திடீர் டிசிஷன். என்ன நல்ல வந்து என்ட்ரன்ஸ் பஸ் அப்படியா? பஸ் வந்து அங்கால இல்லை ரெண்டு பக்கமா என்ன சொத்து என்ன பாட்டு என்ன சொத்து
அந்த மாதிரி தான். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஸோ அப்போ என்ன செய்யணும்? இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவே சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்களோட சர்ப்ரைஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா? இந்தியா அல்லது இலங்கை தமிழர்கள் எங்களோட கலாச்சார உடையில் வந்திருக்கணும். பார்க்க ஒரு அழகாக இருக்கும். நாங்கள் இப்போ வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி. இன்று அருமையான ஒரு காலநிலை. சிட்னியிலிருந்து கிட்டத்தட்ட 1 மைல் தூரத்தில் உள்ள ஹிட்லி என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதிலிருந்து இன்று நாங்கள் வேறு இடங்களை போய் பார்க்க இருக்கிறோம். இதில் ஒரு போட் லான்ச் பண்ணுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அங்கே வடிவாக ரிவர்ஸ் பண்ணி நல்ல அருமையான காலநிலை. நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தர ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பாருங்கோ. பல பதிவுகளை ஏற்றியிருக்கிறேன். இன்னும் தொடர்ந்து பாருங்கோ. ஓகே, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்ற சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி விடுங்கோ. நான் போடுற பதிவுகள் நேரடியாக உங்களுக்கு வரும். சரிதானே? அருமையான ஒரு பிரிட்ஜ் உண்டு என்ன. இங்கே ஒரு பழைய ஒரு டெக் ஒன்று இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஒரு டிம்பர் டெக்கிங் தெரியல. இது ஒரு பழைய பிரிட்ஜ் மாதிரியும் இருக்குது. போர்டு அக்சஸ் இல்லை, பழைய பிரிட்ஜ் தான். ஏன்னா அந்த பழைய பிரிட்ஜாக இருந்திருக்கு. அங்கே டிம்பர் பிரிட்ஜ், பழைய ஒரு டிம்பர் பிரிட்ஜ். So it's look like this is an old timber bridge, isn't it? This is an old timber jetty. Jetty, yeah. இது பழைய செட்டி இருந்திருக்குதுல. என்ன செட்டி என்றது அந்த போட்டில் வந்து ஏறுறதுக்கு ஒரு இடம். ஓகே, நாங்கள் எல்லாரும் இங்கே வலிக்கிடுவோமா? அடுத்த ஸ்பாட்டில் போய் இப்படி கொஞ்சம் இதுகள் காய பண்ணமாண்டா கயாக்கியதுகள். இப்போ இப்போ அந்த சைடால் இப்படி போக்குன்றது மாட்டா. அந்த சைடால் போன மாட்டால் பார்த்து நிப்பாட்டுவோம். சரிதானே? ட்ரைவ் பண்ண தான் பண்ணுவோம். இப்போ இதில் இருந்து இப்படி நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு இப்போ தான் உள்ளுக்கு என்டர் பண்ணுறோம். உள்ளுக்கு என்டர் பண்ணிட்டு அப்புறம் அதில் இருந்து பிரிட்ஜை தாண்டி உள்ளுக்கு போக மாட்டா. அதுக்குள்ளே அந்த சைட்டில் வேணும் அந்த அவங்க வேறு வேணே.
ஓகே பழிக்கிடுவோம். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ஓகே ஓகே. 100. നല്ലൊരു ബോട്ട് ട്രാം. 100 ഹൈറ്റ് ബീച്ച്. எல்லாம் கலட்டி விட்டீங்களா? இப்போ எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. ஏதோ ஒரு கப்பலோ ஏதோ ஒரு நங்கூரம் இருக்கு. பெரிய ஒரு அதில் தெரியுது எங்கடையாக்கள் வந்து நிற்கிறோம். சரியான தூரத்தில் வரையணும். இங்கே நல்ல லைட் ஹவுஸ் நல்ல வடிவாக இருக்குது. நல்ல வடிவான ஒரு இடம். ஃபிஷிங் செய்து கொண்டிருக்கணும் மக்கள். ரிக்ரியேஷனல் ஃபிஷிங்கிறதானே. இதில் இந்த கீழுக்கு இவர் கிட்ட கிட்ட இப்படி பிளேட் வச்ச மாதிரி வச்சிருக்கணும். இது பார்க்க உண்மையாக ஒரு மேன்மேட் இது மாதிரி கிடக்கு. ஃபைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. எனக்கு இதை பற்றி வடிவாக தெரியல. தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணுங்க. இது என்னத்துக்காக இப்படி போட்டிருக்கணும் வட்டி. இதில் வாங்க, இதில் ஒரு நல்ல போஹோல் இருக்கு. பியூட்டிஃபுல் என்ன. ரெடி ரெடி 1 2 3.
என்ன பெரிய ஒரு கேப் பண்ணி விட்டீங்களே, என்ன ஒட்டக்கூடாது. ரெடி? ஓகே, again. Right. Huh? Wow, that's not bad. That's a good catch. This was team. Yes. Yeah. We got a very back. இந்த கேமரா எடுத்து பார்த்தா ஒப்புள் தெரியும். இவர் அங்க கவனம். நல்லா இருக்கு. ஒரு மீட்டர் கிங்ஃபிஷ் பிடிச்சா. நல்ல ஒரு டிம்பர் போட் வாக் ஸ்டேர்கேஸ் வச்சுக்கணும். ஒரு டிம்பரில் செய்யக்கூடிய ஒரு அழகு கொண்டு இருக்கேன்னு எனக்கு நல்ல விருப்பம். இந்த டிம்பரில் நல்ல நெயில்ஸை பூட்டி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு ஸ்டேர் தான் இது. நல்ல ஒரு புஷ் வாக் உண்டு பாருங்கள், நல்ல வடிவாக இருக்குது. நாங்கள் இப்போ இதுக்குள்ளால நடந்து போகிறோம். இது எங்களோட குரூப் வந்தோன்றிருக்கணும். நாங்கள் இதில் ஒரு கொஞ்சம் பேர் நடக்கிறோம். நெட்டாக்கில் அங்கே நிற்கிறோம். அவையில் போய் கார் எடுத்து வந்து ஏற்ற போகிறோம். என்ன பாம்பு பாம்பு நான் இப்படி இருக்கிறதுக்கு சூப்பர். என்ன அதான் எக்ஸாக்ட்லி சேம் திங். ஆனால் கீழே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கல. தான் நான் கீழே முதல்ல நடந்தது. இதுக்குள்ளே இவ்வளோ ட்ரையல் இருக்குது. இவ்வளோ டைம் நல்லா இருக்கு. நீங்கள் இதுவரைக்கும் இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க. அப்படியான பதிவுகள் வந்தோன்றிருக்கும். சரிதானே? டிசம்பர் ஹாலிடேஸும் வரை துவங்குது தானே. அப்போ கூடுதலான எக்ஸ்ப்ளோரிங் இப்படியான இதில் செய்வோம். ஓகே சரி, நாங்கள் தொடர்றேன். இது தொடர்ந்து இதே மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இப்படி நடக்க போகிறோம். சரிதானே? நெக்ஸ்ட் டைம் நீங்களும் வாங்க பாவம். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. நல்லா இருக்கு. நல்லா
ஓகே